எப்பயுமே அமெரிக்காவுக்கு இந்திய ரஷ்ய உறவு அப்படிங்கிறது கண்ணை உறுத்தும். இந்தியா ஒண்ணே மலுப்பலாலாம் பதில் சொல்லும். ஆனா கடந்த 12 வருஷமா ஏன்டா இன்னைக்கு கண்ணை உறுத்துது? அன்னைக்கு எங்களுக்கு ஆயுதங்கள் தராம இருந்தப்ப, இன்டர்நேஷனல் அரங்கத்துல எங்களுக்கு கை கொடுக்காம இருந்தப்பலாம் அவன் கண்ணை உறுத்தி இருந்தா இது பேலன்ஸா ஓடி இருக்கும். அப்ப பூரா எங்களுக்கு ஒரு துளி கூட சப்போர்ட் பண்ணல. உபத்திரம் பண்ணிப்புட்டு இப்ப வந்து கொஞ்சிக்கிட்டு நின்னா அப்படின்னு சொல்லி சிம்பிளா 12 வருஷமா அடிச்சு விரட்டுறோம். அவனுக்கு அந்த கோபம் இருக்கும்ல, கட்டாயம் இருக்கும். அதனாலதான் அண்ணன் அமெரிக்காவா இருந்து சகுனி ஆகி சைக்கோவானா. சைக்கோவானதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? புடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட முடியும். அதைத்தான் பண்ணிட்டோம். இந்திய பாசத்துல உளராத. அமெரிக்காவை பிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல நம்ம போட்டோமா அப்படின்னு கேட்டா சத்தியமா போட்டோங்கிறதா யதார்த்தமான உண்மை. காரணத்தை விரிவா பார்ப்போம். நம்மால் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு. ஏலே 3 விஷயம் அப்படின்னு முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்த கடைசி வரையும் 3 விஷயத்த சொல்லாமயே போயிட்டியேடா படுபாவிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. 1, 2, 3ன்னு நம்பர் போட்டு சொல்லியிருக்க மாட்டேனே ஒழிய, விவகாரம் அப்படிங்கிறத 3 விவகாரத்தையும் சொல்லியிருப்பேன். இன்னொரு தாட்டி கேட்டு பாருங்க. ஊர்ல உள்ள அம்புட்டு பயலும் ஷேர் பண்ணும்யா. நீ செகண்ட் டைம் என்னைய கேட்க சொல்ற பாத்தியா? அப்படின்னு நம்மால் திருப்பி கூட திட்டக்கூடும். சரி இருக்கட்டும். இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். ரஷ்யாவோட கச்சா எண்ணெய வாங்குறனால தான் ரஷ்யா யுத்தமே செய்யுது அப்படின்னு ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. மனுஷன் நிலவுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரும் கண்டுபிடிப்ப சொல்றா அப்படின்னா, இத சொல்லிக்கங்கடா தயவு செஞ்சுன்னு சொல்லலாம். ஏன் நிலவுக்கு போனது மட்டும் தான் கண்டுபிடிப்பா? கரண்ட் இல்லையா? கம்ப்யூட்டர் இல்லையான்னு சண்டைக்கு வரக்கூடாது. இன்ன வரையும் அமெரிக்காலயே நிலவுக்கு அமெரிக்கா போவே இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்ப அது கூட இதையும் நீ கண்டுபிடிச்சதாக உட்கார்ந்துக்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும்ல? கரெக்ட்டா இருக்கும். அப்படிதான் இப்ப வெளியுறவுத்துறை சம்பவம் பண்ணிருச்சு. காரணம் என்ன அப்புட்ன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க ஒண்ணும் ஆயில் வாங்கல. அதாவது முதல் ஆள் நாங்க கிடையாது. ரஷ்யாவோட பையர் லிஸ்ட் எடுத்து ஒரு டாப் 10 போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது சீனா. அங்க போய் வாய் பேசேன் ப்ளீஸ் அப்படின்ட்டோம். எங்க வெளிப்படையா வெளியுறவுத்துறை அமைச்சரே உட்கார்ந்து சொல்றாரு. அப்ப அதோட மைலேஜ் அப்படிங்கிறது தாறுமாறா பிச்சுக்கும். அதுவும் நம்மாள் ஜெய்சங்கர் கேட்கவே வேண்டாம். சிவாஜி, எம்ஜிஆர் அப்படின்னு 2 பெரும் துருவங்கள் இருக்கும்போது கூட, ஜெய்சங்கர் படம் பிச்சுக்கிட்டு 2 பேர தாண்டி பிச்சுக்கிட்டு ஓடுமாமா. இல்லையே, அந்த காலகட்டங்கள்ல இவரையும் தாண்டி நடுவுல ஜெமினி கணேசன் படம் பிச்சுக்கிட்டு ஓடுமேன்னா, அது வேற சப்ஜெக்ட். அப்ப அவர உதாரணமா வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு ஜெய்சங்கர், அதாவது பழைய முன்னாள் நடிகர் ஜெய்சங்கர் படம் அப்படிங்கிறது கரெக்ட்டா ஆப்ட்டா பொருந்தும். இல்ல பொருந்தலன்னு திருப்பி ஆரம்பிச்சுறாதீங்க. இத மட்டும் சொல்லாம, அடுத்த பையன் நொல நாட்டியத்துக்கு தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, இந்த நேச்சுரல் கேஸ வாங்குறதுலயும் நாங்க ஃபர்ஸ்ட் இடம் இல்ல. ஐரோப்பா தான் இருக்கும். கணக்கு வேணா முன்ன பின்ன இருக்கலாம். கூட்டி கழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி, ஐரோப்பாவையும் சேர்த்து வண்டியில ஏத்தி விட்டாரு மனுஷன். அத தாண்டி ஒவ்வொரு ஐட்டத்துலயும் நாங்க ஃபர்ஸ்ட்டே இல்லடா. ஃபர்ஸ்ட் இருக்கிற கொள்ள பையன் வரிசையில இருக்கான். எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு எங்ககிட்ட பேசுற அப்படிங்கிற மாரி, நேரடியா இந்திய வெளியுறவுத்துறை சம்பவம் பண்ணிருச்சு. இப்ப இதுக்கு வெள்ளை மாளிகையில பதில் சொல்லியே ஆகணும். வெள்ளை மாளிகை தெறிச்சு ஓடிருவாங்க. யாரு? ட்ரம்பா இருந்தாலும் ஓடிருவார்கள். செய்தி தொடர்பாளரா இருந்தாலும் அந்த அம்மையார் தெறிச்சு ஓடிரும். இதுக்கு அடுத்து ஐரோப்பாவ கேட்கவே வேணாம். அவனையும் தூக்கி உள்ளுக்குள்ள வச்சுட்டோம். இது பத்தாது அப்படின்னு ரஷ்ய விவகாரத்துல கூடுதலான டிஸ்கவுண்ட் இனிமே அப்ளை ஆக போகுது. கச்சா எண்ணெயில. அதுக்கடுத்து ஒரு பெரிய சம்பவமா அமெரிக்கா கிட்ட என்னென்ன பொருட்கள்லாம் அடி வாங்குதோ, அதாவது ஏற்றுமதியில இன்னும் பெரிய அளவு பிரச்சனை வெடிக்கல. கண்ண மூடிக்கிட்டு பேசாத. கண்ண தொறந்து பாரு. ட்ரேட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரச்சனைகள் இன்னும் பெருசா வெடிக்கல. நெறைய பொருட்கள ஸ்ப்ளிட் பண்ணி ரஷ்ய சந்தைகள்ல விரிவாக்குறதுக்காக டீட்டெயிலா ஒர்க் அவுட் போய்க்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேத்து போல. அதையும் நம்ம விரிவா பார்த்துருவோம். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ரஷ்யாவ உலக நாடுகள்ல இருந்து துண்டிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இவர்களா சொல்லிக்கிட்டார்கள். அப்படி சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல இந்தியா, ரஷ்யா ட்ரேடு அப்படிங்கிறது ரூபிள்ல நடக்க ஆரம்பிச்சுச்சு. தனியா வாஸ்ட்ரோ அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்ஃபர் நடக்க ஆரம்பிச்சுச்சு. அதே சமயம் நெறைய பொருட்கள் தேவைப்படுது ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி மிக நீண்ட பட்டியல் எடுத்துட்டு ரஷ்யால இருந்து ஒரு டீம் வந்துச்சு. அதுல இந்தியால இருந்து எதெல்லாம் அனுப்ப முடியும், எதெல்லாம் அனுப்புறதுக்கு தயார்படுத்தலாம் அப்படிங்கிற ஆலோசனை செய்யறதுக்கு 2 பெரும் குழுக்கள் உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார்கள். பெரிய அளவுல அதுல ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இல்ல. அந்த ஏரியாவ இப்ப இந்தியா டைட் பண்ணுது. எந்த அளவுக்கு அப்டின்னா, உடனே 0ல இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது. 0ல எல்லாம் இல்ல. ஓரளவு பெர்சன்டேஜ் போடுற அளவு கிராஃப் இருந்துச்சு. இன்னமும் ஸ்பீட் அப் பண்ணலாம் அப்படிங்கிறதா. அந்த ஏரியாவ கவர் பண்ணாலே பெரிய அளவு மைலேஜ் எடுத்துறலாம். இது போக அமெரிக்க சந்தைகள்ல விடுபடும், இல்ல அடிபடும், இல்ல கொஞ்சம் சிரமத்த சந்திக்கக்கூடிய பொருட்களும் ரஷ்ய சந்தைய நோக்கி அனுப்புறக்கான திட்டங்களும்
விரிவா கொண்டு போகப்படுது. இது எல்லாமே இந்த சமகாலங்கள்ல வருது. அமெரிக்க பிரஷர தாண்டி, அமெரிக்காவுக்கே பிரஷர திருப்பி விட்டு, நம்ம இந்த சைடு ஸ்மூத்தா வண்டிய ஓட்ட ஆரம்பிச்சுட்டோம். இத அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான் வழக்கம் போல. நம்ம யாரு? அமெரிக்கா. அமெரிக்காவோட அதிபர் நான் யாரு? ட்ரம்ப் அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுல சப்ஜெக்டும் இருக்கு. அதுலலாம் ஒண்ணும் குறைச்ச கிடையாது. ஆனா சப்ஜெக்ட் எங்க ஜெயிக்குங்கிறது விஷயம் இருக்குல்ல. இந்தியா கிட்ட ஜெயிக்காது. அத இந்தியா இப்ப செஞ்சு காட்டிருச்சு. இதே பிளான உலக நாடுகள் காப்பி பண்ணி போறதுக்கு முன்னாடி, இந்தியா கிட்ட டீல முடிச்சுக்கிறது அமெரிக்காவுக்கு நல்லது. அப்படி இல்ல அப்புட்ன்னா, ஊரு பய பூரா இதே மேப்ப எடுத்துட்டு கிளம்புவான். கொலம்பஸ் கண்டுபிடிச்ச மாரி, அமெரிக்காவோட ட்ரேட் வார பிரேக் பண்ண எல்லா பேர்லயும் இந்த மேப்ப எடுத்துட்டு கிளம்பி போய் கண்டுபிடிச்சு பிரேக் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பாய்ங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.